அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டுக் கொண்டீர். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக எங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருமே பாவிகளாகத்தான் பிறக்கிறோம். வாழ்க்கையும் பல நேரங்களிலே பாவிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி பாவிகளாக பிறந்து பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் முதலில் நம்மை நாம் தீர்ப்பு செய்ய வேண்டும், சுய ஆய்வு செய்ய வேண்டும். பிறகுதான் அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க நாம் யோசிக்க வேண்டும். பல நேரங்களிலே அடுத்தவர்களை பற்றி நாம் தீர்ப்பு கொடுத்து விட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களை உணர்ந்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணங்களை சிந்திக்க இன்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் செய்த பாவத்திற்காக அவர் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஏதோ நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்க இந்த திருப்பலியின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே திருமகனின் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தால் மனித இனம் அனைத்தையும் மீட்டு அருளி உள்ளே உமது இரக்க செயலை எங்களில் நிலைத்திருக்க செய்து இவ்வாறு எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் இடையராத நினைவில் கொண்டு அதன் பயனை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, உட்பிரிவு 1 முதல் 2 மற்றும் 12 14 முடிய. விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை தீமோத்தேயுவுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழச் செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால்
அவர் எனக்கு இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 16 பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்று வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. உம் வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது. பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல. ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? நியாயமுள்ள ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னிலையிலும் என் முன்னிலையிலும் வைக்கிறார். வழிகாட்டுவது என்பது, வழிகாட்ட விரும்புகிறவன் அந்த பாதையினுடைய தெளிவான தோற்றமுள்ள புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்திருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு காட்டுகின்ற பாதை முதலில் தான் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனும் அந்த பாதையின் வழிப்பயணத்திலே தடுமாறக்கூடும். அழைத்து செல்லப்படுகிறவர்களும் தடுமாறக்கூடும். எனவே எந்த ஒரு செயல்களை செய்ய மனிதர்களாகிய நீங்களும் நானும் விரும்பினாலும் முதலில் அதனுடைய மகத்துவத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அடுத்தவர்களுக்கு வழிகாட்ட முடியாது. நடைமுறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய குழந்தைகளுடைய கரங்களில் இருக்கின்ற அந்த அலைபேசி பல நேரங்களிலே அதனுடைய தெளிவான செயல்பாடுகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால்
இன்றைய காலகட்டங்களில் இருக்கின்ற எத்தனையோ பிள்ளைகள், வாலிப உள்ளங்கள் இந்த அலைபேசியினுடைய எல்லா செயல்பாடுகளையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஆழமாக நாம் அதை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அந்த அலைபேசியினுடைய நல்ல பாதைகளை, வழிநடத்துதலை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மாறாக தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நிறைய செயல்பாடுகளை மட்டும்தான் அறிந்து வைத்திருப்பார்கள். தெளிவற்ற மனநிலை. இதுபோலதான் இந்த மண்ணுலகிலே எத்தனையோ மனிதர்கள் தங்கள் கரங்களில் இருப்பதையோ அவர்கள் தெரிந்து வைத்திருப்பதையோ முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாமல் தங்களுக்கு தெரிந்ததை மட்டும் முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கிறேன் என்று தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றித்தான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? நிச்சயம் இயலாது. ஏனென்றால் இருவரும் பாதாள குழியில் விழுந்து விடுவார்கள். நரகம் என்கின்ற பாதாள குழியிலே, தீமை என்கின்ற பாதாள குழியிலே, இருள் என்கின்ற பாதாள குழியிலே, ஆண்டவர் இல்லாத இடமாகிய அந்த பாத குழியிலே இவர்கள் விழுந்து விடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் அனைவருமே ஆன்மீக பயணிகள் அல்ல, ஆன்மீக பாதைகள் வழிகாட்டிகள் அல்ல, மாறாக உலக போக்கிலே தங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் என்பதை இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறார். ஏன் என்று நாம் சிந்திக்கிற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது அத்தியாயம் நமக்கு நன்றாக தெரிகிறது. பார்வை என்பது, கண்கள் என்பது நமக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடியது, பாதையை நன்றாக வெளிப்படுத்தக்கூடியது. பிறவி குருடனாக இருக்கிற இந்த உலகத்தினுடைய மகத்துவம் என்ன என்பது தெரியாது. ஒருவேளை பார்வையோடு பிறந்த குழந்தை காலப்போக்கிலே தன்னுடைய பார்வை இழந்து விட்டால் அந்த குழந்தை படுகிற வேதனை நாம் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய இயற்கை அழகுகளை அனுபவித்த குழந்தை, வெளிச்சத்தின் மகத்துவத்தை அறிந்து வைத்திருக்கின்ற குழந்தை, வண்ணத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து வைத்திருக்கின்ற குழந்தை, அழகினுடைய மகத்துவத்தை அறிந்து வைத்திருக்கின்ற குழந்தை தன் பார்வை இழந்து விட்டால் அந்த குழந்தை எப்படி வேதனைப்படுமோ, அதுபோல தவறான பாதையில் அழைத்து செல்கிறவர்கள் தங்களுடைய கண்களிலே மரக்கட்டைகளை வைத்துக் கொண்டு அடுத்தவருடைய கண்களில் இருக்கின்ற தூசுகளை எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவர்கள் நிச்சயமாக வெளிவேடக்காரர்களாகத்தான் இருக்க முடியும். உள்ளொன்று வைத்து வெளியொன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தான் இப்படிப்பட்டவர்கள். எனவே இப்படி கண்களுக்குள்ளே பல குறைகளை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை நான் வழிநடத்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக விண்ணக பயணத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள் அல்ல, மாறாக அழிந்து போகக்கூடிய உலகத்தை நோக்கி தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இயேசு சொல்லுவது, தெளிவான பாதை உள்ளவர்கள், பார்வை உள்ளவர்கள் விண்ணக பயணிகளாக இருக்கிறார்கள். தெளிவற்ற பார்வை உள்ளவர்கள் மண்ணகத்தை நோக்கி, அழிவை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய கண்களில் இருக்கின்ற மரக்கட்டை எடுத்துவிட்டு அடுத்தவருடைய கண்களில் இருக்கின்ற தூசியினை நீங்கள் பார்த்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருமே பாவிகள் தான். நம்முடைய கண்களிலே மரக்கட்டைகளை நாம் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். முதலில் நம் பாவத்தை, நம் மரக்கட்டைகளை எடுப்பதற்கு முயற்சி செய்வோம். அதற்கு சிறந்த வழி ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் அவருடைய அன்பின் வார்த்தையும் மட்டும்தான். இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இயேசு நமக்கு அபரிமிதமாக அன்பை பொழிகிறார், இரக்கத்தை கொடுக்கிறார். அப்படி இரக்கத்தையும் அன்பையும் பெற்றிருக்கிற நாம் அடுத்தவர்களுக்கும் நாம் நல்லதொரு வழியை காட்ட ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நம் குற்றங்களை குறைகளையும் இயேசு மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் குற்றம் இல்லாதவர்களாக வாழ ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பொழுதுதான் நாம் குருட்டு வழிகாட்டிகள் அல்ல என்பதை இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த வரத்திற்காக திருப்பலியிலே வென்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலக நிறைவாதி வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயன்மனது அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவாதி வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நான் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உமது திருமுன் எங்கள் காணிக்கைகளை படைத்துள்ளோம். புதிய உடன்படிக்கை இணைப்பாளராக இயேசுவிடம் நாங்கள் மறைநிகள் வழியாக வந்தடையவும் எம் மீது தெளிக்கப்பட்ட அவருடைய மீட்பளிக்கும் இரத்தத்தால் புதுப்பிக்க பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கோழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திருவிழா நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி,
எல்லா துருநடிகராகியோடும் திரு அவை அன்பில் நிறைவு வர செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திரும்ப ஒளி நேற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் வகுவதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் வருடம் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றி அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நாம் போற்றும் திருக்கண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள்
எங்கள் மீட்பரின் திரு ரத்தத்தால் தோய்க்கப்பட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களுக்கு நிலை வாழ்வளிக்க பெருக்கெடுக்கும் நீரூரார் என்றும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.